Hey guys, I'm Gautam. Welcome to Future Tech Gadgets. இன்னைக்கு வீடியோஸ்ல drone பத்தி பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து 2 drones வீடியோ வந்து போட்டுருக்கோம். நீங்க பார்க்கலனா செக் பண்ணி பாருங்க. And உங்களுக்கு வந்து travel ரொம்ப பிடிக்கும்னா என்னோட travel சேனலுக்கு மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Number 1, Voliro. இது ஒரு omni directional drone. ரொம்பவே அட்வான்ஸ்டான டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணி இந்த ஃப்ளையிங் ரோபோட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 360 டிகிரியில் வந்து இதெல்லாம் வந்து பறக்க முடியும். உங்களால் வந்து எந்த ஆங்கிள்லையுமே ரிமோட் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மெயினாக வந்து இந்த ட்ரோன் எதுக்காக யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். இதில் வந்து டெஸ்டிங் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சென்சாரை வச்சு ஃப்ளை ஆகும்போதே எதையாச்சும் டச் பண்ணி ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இது வந்து ரிசர்ச் ஃபீல்டு அண்ட் மெடிக்கல் ஃபீல்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்ற ட்ரோன் மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரோன். Number 2, DCL Big. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஏரோபேட்டிக் ட்ரோன். ஸோ பார்க்குறதுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அழகாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஹியூமன்ஸ் நம்ம வந்து அந்த ட்ரோனுக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு ஃப்ளைட் மாதிரி ஓட்ட முடியும். இது மெயினாக வந்து எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் ரேசிங். அதாவது சில கண்ட்ரீஸ்லலாம் வந்து கார் ரேஸ் பைக் ரேஸ் மாதிரியே ட்ரோன் ரேஸ் வந்து நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரோன் ரேஸ் வந்து நடத்துறதுக்காகவே இந்த மாதிரி ஹியூமன் வந்து அதில் உட்காந்துட்டு போகிற மாதிரியே ட்ரோன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏரில் வந்து நீங்கள் பறந்துட்டு இருக்கும்போதே தலைகீழாக ஒரு ஜெட்டு மாதிரி திருப்பி ஓட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி ஓட்டும்போது ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். ஒரு கேம் விளையாடும் போது ட்ரோன் ஓட்டினீங்கன்னா எப்படி ஃபீல் ஆகுமோ ஸோ அதே மாதிரி ரியலிஸ்டிக்லாம் உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். இந்த ட்ரோனுக்கு பார்த்தீங்கன்னா 12 மோட்டார்ஸ் அண்ட் ப்ரொப்பலர்ஸ் இருக்கும். அண்ட் எவ்வளோ த்ரஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா 300 kg. மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து 165 kg வரைக்கும் வெயிட் தாங்க முடியும். ஸோ ஃபைனலாக வந்து இதோட ஸ்பீட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 140 km. அந்தளவுக்கு வந்து ரொம்பவே பயங்கரமாக ஸ்பீடாக வந்து பறக்க முடியும். Number 3, Diso 9. இது ஒரு ஃபோல்டபுள் Quadcopter. ஸோ பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ட்ரோன் மாதிரியே தெரியாது, ஒரு பால் ஷேப்பில் தான் வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்பில்ட்டாக இதுலேயே வந்து HD கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வைஃபை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் FPV ஆப்ஷன்லாம் கூட இருக்குது. இதை வந்து ஃபோல்டு பண்ணும்போது ஒரு கிரிக்கெட் பால் சைஸ் அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப குட்டி. அவங்களே வந்து ரிமோட் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா நம்மளோட மொபைல் ஃபோன்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 50 மீட்டர். ஸோ இன்பில்ட்டாக பேட்டரி வந்து 380 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இதை வந்து நம்ம ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டோம்னா 8 நிமிஷம் வரைக்கும் இதெல்லாம் வந்து பறக்க முடியும். நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது இல்லாட்டி அவுட்டோரில் வந்து எங்கேயாச்சும் போனீங்கன்னா ஈஸியாக இதை வந்து கேரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரோன் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Number 4, DJI MINI Pro. இது ஒரு குட்டியான மினி சைஸில் இருக்க ஒரு ட்ரோன். ஸோ ஃபோனில் வந்து ஆப்பிள் எப்படி பெரிய பிராண்டோ அதே மாதிரி வந்து ட்ரோனில் இந்த DJI வந்து பெரிய பிராண்டு. குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு இருக்கும். ஸோ இந்த ட்ரோனை வச்சு நீங்கள் வந்து 4Kல ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் 48 மெகாபிக்சலில் ஃபோட்டோ எடுக்க முடியும். இந்த குட்டி ட்ரோன்லேயே வந்து நிறைய விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்டக்கல் அவாய்டன்ஸ், அதாவது ஆப்போசிட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் தெரியாமல் வந்துருச்சுன்னா ஸோ அதை அழகாக வந்து அவாய்ட் பண்ணிட்டு போகும். அண்ட் கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ரொட்டேட்டிங் கிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் வந்து வெர்டிக்கல் ஷூட்டிங் வந்து பண்ண முடியும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 250 grams மட்டும்தான். அண்ட் இதோட கனெக்ஷன் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 7 to 10 km வந்து வரும்னு சொல்கிறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க எவ்வளோ தூரம் இருக்குது. அவ்வளோ தூரம் வந்து போனாலுமே நீங்கள் ரிமோட் மூலிமா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 34 minutes வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ளைட் டைம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ட்ராவலர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரோன். Number 5, Flyer. ஒரு கார் ஷேப்பில் வந்து இந்த ட்ரோனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக்கில் ஒர்க் ஆகும். சிங்கிள் சீட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம உட்காந்துக்கிட்டு அழகாக வந்து ட்ராவல் பண்ண முடியும். எவ்வளோ ஹைட் வந்து இதெல்லாம் போக முடியும்னு கேட்டிங்கன்னா 10 feet அளவுக்கு ஹைட்டில் வந்து போகும்.
அண்ட் இதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 20 மைல்ஸ் per hour. இதை ஓட்டும் போது வந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் கிடைக்கும். ஒரு ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி இருக்கும், ட்ரோன் ஓட்டுற மாதிரி இருக்கும், கார் வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ மூணும் கலந்த மாதிரி இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து வாட்டர் சர்ஃபேஸ்லேயும் வந்து லேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதை வந்து நம்ம ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டோம்னா 20 மினிட்ஸ் வரைக்கும் ஃப்ளைட் டைம். மெயினாக இந்த ஃப்ளையர் வந்து எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃப்ளையிங் டாக்ஸி வந்து கொண்டாடுறதுக்காக தான். யோசிச்சு பாருங்க, ஓலா ஊபர் மாதிரி இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நம்ம மேலே பறக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரோன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். நம்பர் 6 GoGo bird. இது ஒரு மினி RC ஃப்ளையிங் பேர்டு. இதை வந்து நம்ம ரிமோட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஒரிஜினல் பறவை மாதிரியே இருக்கும். பட் இது வந்து ரிமோட் கண்ட்ரோல் டாய். அவங்களே வந்து ஒரு ரிமோட் கொடுத்துருவாங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் கூட இதெல்லாம் வந்து ஃப்ளை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் 7 கலர்ஸில் வந்து LED லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைமில் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களால் வந்து இண்டோர்லேயும் யூஸ் பண்ண முடியும், அவுட்டோர்லேயும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 100 feet வந்து நீங்கள் போனாலுமே ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரிமோட் கண்ட்ரோலில் பேர்டு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 7 Star Wars ட்ரோன். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குவாட்காப்டர். ஸ்டார் வார்ஸில் இருக்க ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து இன்ஸ்பயர் ஆகி இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு வந்து ஜெட் மாதிரி இருக்கும், ஆனால் வந்து இது ஒரு ட்ரோன். 3 ஸ்பீட் செட்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதோட ஃப்ளையிங் ஸ்பீடு வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 35 மைல்ஸ் per hour வந்து போக முடியும். அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பர் டூப்பரான ட்ரோன். ஒயர்லெஸ் ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அழகாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி அவுட்டோரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 6 to 8 minutes வரைக்கும் இதெல்லாம் வந்து பறக்க முடியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து இதே மாதிரி ஒரு ட்ரோன் வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக வந்து விளாடலாம். ஃபைனலாக நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ட்ரோன் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 2 வந்து போட்டிருக்கோம். அதை வந்து நீங்கள் பார்க்கலனா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து ட்ராவல் ரொம்ப பிடிக்கும்னா என்னோட ட்ராவல் சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய்.